நவகிரகங்கள்ல சுக்கிரனோட அருளாலதான் மனிதனுக்கு பலவிதமான போகங்கள் கிடைக்குது. வீடு, மனை, வாகனம், இப்படி பலவிதமான போகங்களை கொடுக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான். அதனாலதான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு திடீர்னு உயர்ந்த பதவி கிடைச்சாலோ இல்ல திடீர்னு பலவிதமான யோகங்கள் அடிச்சாலோ என்ன சொல்றோம், அவனுக்கு அடிச்சுதுடா சுக்கிர யோகம் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரனாலதான் இப்படி பலவிதமான யோகங்களையும் போகங்களையும் கொடுக்க முடியும். இந்த சுக்கிரன் ஜாதகத்துல கெட்டு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு பெண் மூலமாக பலவிதமான இன்னல்கள் வருது. போகங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கு பலவிதமான தடங்கல்கள் ஏற்படுது. அதனால ஜாதகத்துல சுக்கிரனோட அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஜபிச்சு முடிஞ்ச போது மொச்சை கொட்டையை தானமாக கொடுத்துக்கிட்டு வர சுக்கிரனோட அருள் ஏற்பட்டு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர தோஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது. இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம், வரீங்களா? தைத்திய மந்திரி குருஸ்தேஷாம் பிரதானஷ்ச மகாமதிஹி பிரபுஸ்தாரா கிரஹானாம் ச பீடாம் ஹரதுமே பிருகுஹு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அசுரர்களுக்கு குருவாகவும் மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பாராட்டி உயிரை கொடுக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி மந்திரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய அவரினுடைய பெருமையையும் சொல்லி, கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதிபராக இருக்கக்கூடிய அவரினுடைய பெருமையையும் சொல்லி, இப்படிப்பட்ட சுக்கிரனானவர் என்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரதோஷத்தை நீக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்குது.